It was at this moment he knew. He fucked up. Funk. உன்னை புல்லாமோ வளர்க்கணும்னு நினைச்சேன். முடியல, எல்லாம் போச்சு. ஹலோ மக்களே, இது நான் உங்க எஸ்பி. வெல்கம் அவர் நியூ வீடியோ. இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, லோக்கி மாமா இந்த ஏதாவது ஒரு மீமை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரி தான் லோக்கி மாமாவோடது. ஏன்னா நான் போய் அதை தேடுறேன், சரி ஏதாவது ஒரு மீம், ஒரு 10 மீம் கிடைச்சா ஓகே அப்படின்னு சொல்லி தேடலான்ட்டு இருந்தேன். 10 20 ஆச்சு, 20 30 ஆச்சு, எத்தனை மீமு பாவமே அந்த மனுஷன். ஆனா அந்த அளவுக்கு மீம் வந்திருக்கு, ஆனா ஒவ்வொன்றுமே நல்லா இருக்கு. அதுவும் அந்த அதுல ஒரு மீம், அது அந்த மனுஷன் சொல்லையா சொன்னேன். இதை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதெல்லாம் செமையான. இது பாருங்களேன், அந்த ரெட் கலர் ஜட்டி மனுஷன் பக்காவா இருக்காப்ல. ஆளு சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் இருந்திருப்பாப்ல தலைவன். இதை ஒரு வீடியோவை பண்ண போறோம், ஃபுல்லா வரப்போகுது, என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா, ரேண்டம் மீம்ஸ் எல்லாம் லாஸ்ட்ல வச்சிருவோம். நான் ஒரு பிட்டா பிரிச்சிருக்கேன், அதை பார்ப்போம். அதை எப்படி சொல்றது, இது எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரேங்கிங் பண்ணுவோம். எது செம்மையா இருக்கு, இது ஓகே, இது பார்க்க லைட்டா தான் லோக்கி மாதிரி இருக்கு, இப்போ இது லோக்கியோட நல்லா இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே மாறி ரேங்கிங் பண்ணிட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, யூடியூப்ல இருக்கும். அதனால நம்ம யூடியூபர்ஸ் வச்சே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யூடியூபர் கோபி அண்ணன் கூட லைட்டா, சாரி சுதாகரன் கூட லைட்டா ஒரு மாதிரி இருக்காரு. ஆனா கோபி அண்ணன் தான் செம்ம கியூட்டா இருக்காப்ல, ஆளு மாசா இருக்காப்ல. சரி, அடுத்து பாப்போமா. ஜிகே. இந்த பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. பேரு தெரிய மாட்டேங்குது, பேர் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாப்ல. என்னமோ இதெல்லாம் சொல்லுவாப்ல, தெரிலங்க, மறந்துடுச்சுங்க. ஆனால் ஒரு வீடியோ பிடிக்கும், நான் நிறைய பார்த்துருக்கேன். ஜேகி லொலக், ஜேகே லொலக். இது கூட கண்ணு மீசை இதெல்லாம் வச்சா தெரிஞ்சிருதுங்க அவர் தானே, நல்லா இருக்கு. அடுத்து மதன் லோகேஷ். ஓகே, ஒரு மாதிரி ஃபாரின் யூடியூபர் மாதிரி நல்லா இருக்கு மனுஷன். ஆனால் தெரியுது ரெண்டு பேரும் நல்லா இருக்குல்ல. அடுத்து தலைவன் A2D நந்தா கோகேஷ். இது நல்லா இருக்குப்பா. இட்ஸ் வாஸ் நைஸ். எல்லோ சட்டை, ப்ளூ சட்டையாச்சா, அது கிடைக்கல. சித்து லங்கராஜ் கூட தலைவன் நல்லா தான் பாருக்காப்ல. சரி ஓகே, எனக்கு கிடைச்ச கொஞ்சம் இதில் இந்த மீம்ஸ் வச்சு யூடியூபர்ஸை பார்த்தாச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு யூடியூபர்ஸ். ஓகே, அடுத்தது வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் லோக்கி அண்ணா மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு ஹனி லொலக்.
இந்த லொலக்குன்னு என்ன? லோகேஷ் தான் லொலக்குன்றாங்களோ? அன்னி லொலக். ஓகே, அப்பா இது நல்லா தான் பாருங்க. லோலக்கண்ண மூஞ்சி நல்லா தான் இருக்கு. அடுத்து ஹரிஷ் லங்கராஜ். இது பேர் போட்டா ஒன்று லொலக்குன்னு போடுறானுங்க, இல்லை லங்கராஜ்னு போடுறாங்க. லோகேஷ் கனகராஜா, லொலக் லங்கராஜா? ஹாரிஸ் லங்கராஜ். இதுவும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் யுவன் கனகலோக். இந்த பேர் தான் கொஞ்சம் புதுசா இருக்கு. இந்த லோலக்கா லங்கராஜ் இதெல்லாம் தாண்டி யுவன் கனகலோக் நல்லா இருக்காப்லப்பா மனுஷன். குமான் லங்கராஜ். நான் சொல்லல, இந்த லங்கராஜை விட மாட்டானுங்க. லங்கராஜ் நல்லா இருக்காப்லையா? விகடன் அவார்டை வச்சுக்கிட்டு மனுஷன் நல்லா இருக்காருயா. இவர் மூஞ்சி எத்த போட்டாலுமே நல்லா இருக்கே. அடுத்து விஜய் கிலோ. விஜய் கிலோ பார்த்தீங்களா? தலைவன் ஸ்மார்ட்டா இருக்காப்ல. ஒயிட் லோக்கி. மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர் லோக்கி லேண்டர். லோக்கி லேண்டர், ஹோம் லேண்டர் மாதிரி லோக்கி லேண்டர். லோக்கி லேண்டர்ஸ். லோக்கி லேண்டர் கூட ஸ்மைல். இந்த ஸ்மைல் கியூட்டா இருக்கு. அது மாதிரி லோக்கி புச்சர். லோக்கி புச்சர். லோக்கி புச்சர் கூட ஓகே, நைஸ். பேர் என்னது? ஹோம்லேண்டர் அப்பா பேர் என்ன? ஐயோ என்னமோ பாய்னு வருமே. சோல்ஜர் பாய். சோல்ஜர் பாய். சோல்ஜர் பாய். சோல்ஜர் பாய் நல்லா இருக்குங்க. நம்ம லோக்கி பாய்க்கு நல்லா இருக்கு. லோக்கி பாய் நல்லா இருக்குல்ல? நம்ம இப்படியே கூப்பிடுவோம் லோக்கி பாய். உனக்கு என்னடா பிரச்சனை? நல்லா இருக்கு. ஆக மொத்தத்துல நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு. அவதார் லோகேஷ் த வேவ் ஆஃப் லூசா. Third place highest collection of movie. லோக்கி அவதார். லோக்கி எடுத்ததாங்க அவதார். லோக்கி நல்லா இருக்கு. அந்த லேடிஸ் கட்டவுக்கு மட்டும் லோக்கி ஃபேஸ் போடும்போது மீசியை வலிச்சு விட்டுருங்கோ. நல்லா இருக்கு. லோகராஜ் த ஃபோர்ஸ் அவெக் த வாஸ். The fifth place of the highest collections. நாங்களே பேசுவோம்ல, மாசா பேசுவோம். மனுஷன் இதுலயும் நல்லா தான் இருக்காப்ல. என்ன கேட்டா போட்டா நல்லா இருக்கு, மாசா இருக்காப்ல. லொலக் மேன். லொலக் மேன் நல்லா இருக்கேப்பா. லொலக் மேன் நல்லா இருக்காரு. நைஸ் லொலக் மேன். அந்த ஹீரோயின் பார்த்தியா? நான் சொல்லல நல்லா இருக்குன்னு. அந்த ஹீரோயினுக்கு வந்து ஃபுல் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. செம்மையா இருக்குது பாருங்க. பக்கத்தில் இன்னொன்று இருக்குங்க. லோக்கி பரவாயில்லையே. லோக்கிக்கு லேடி கெட்டப் சூப்பராக இருக்குங்க. லோக்கி மாமா நல்லா இருக்கு. லொலக் லவ். லொலக் தான் ஒரு மாதிரி வாயிலே நுழைய முடியல. லொலக். அடுத்து இப்போ இந்த ஹாலிவுட்லேயே இந்த வெப்சீரிஸ் சைடு போனோம்னா த பெஸ்ட்டு சீரீஸ் அப்படின்னா நம்ம இதை சொல்லலாம்ல, நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் செம்மையாக இருக்கும். அதில் நம்ம லோக்கி பாய் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? நடிச்சிருந்தா இல்லை இருந்தாலும் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஐயோ இவன் பேர் தெரியலையே, நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, எல்லாம் மறந்துடுச்சு. ஆனால் இது நல்லா இருக்கு. இதை விட ஓகே நல்லா இருக்கு. இவனும் எனக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்து நான் ரொம்ப நாள் நான்காட்டிக்கு எனக்கு தெரியலை. ரயனா இல்லையே. இது லாஸ்ட்டில் இவன் தான் கிங் ஆவான். பரவாயில்ல,
இந்த ஃபேஸ் நல்லா இருக்கே. லோக்கி ஒயிட்டாக இருந்தால் உண்மை மாசாக இருக்காப்லங்க. மீசெல்லாம் ஜம்கான்னு எடுத்துட்டு இவன் ஏதோ இது நல்லா தான் இருக்கு. நைஸ் நைஸ் ஒண்டர்ஃபுல். யா இவன் கேரக்டர் தான் எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி என்னடா அவன் சைக்கோ மாதிரி இருக்கானு. இவன் அந்த சீரீஸ்லேயே பிடிக்காத ஒருத்தர் இருக்கான். அதில் லோக்கி கெட்ட லோக்கி நச்சுருந்தா பிடிச்சிருக்குமா என்னவோ. ஆனால் நல்லா இருக்கு. கியூட் லோக்கி. ஓகே கியூட் லோக்கி. இவன் அந்த மலையோட தம்பி சின்ன மலை லோக்கியோட நல்லா தான் இருக்காப்புல. இவன் கேரக்டர் ஒரு கட்டத்தில் எரிச்சலாகும், ஒரு கட்டத்தில் பாவமாக இருக்கும். ஜோஸ் நைஸ் லோக்கி மேன். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம ரேங்கிங் பண்ணுமா வேண்டாம், ஏன்னா இதில் மேக்ஸிமம் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாத்தையும் ஒரே பிளேஸில் போடும். அடுத்ததான் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹாலிவுட் புனிங்களை இங்கே வர முடியாட்டா இங்கேயும் லோக்கி இருக்காரு. எல்லா பிளேஸ்லையும் லோக்கி இருக்காரு. இப்போ நம்ம தமிழ் பட போஸ்டர்லாம் இருக்குல்ல, அதில் லோக்கி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து விட்டோன்னே ஒரு மாதிரி ஹாரராக இறங்குறோம். பயமாக இருக்கா காஞ்சனா லோக்கி. இதில் போடல, நான் சொல்கிறேன் காஞ்சனா லோக்கி ஊனுக்கும் சேர்த்துவோம். என்ன பாய் பாய் நல்லா இருக்குல்ல, பாய் நல்லா இருக்கு. இப்போ கூட கருப்பு படத்தில் அரே பாய் இல்லை ஏதோ வந்துச்சு வரல. லோக்கி பாய் இது நல்லா இருக்கு. காஞ்சனா இது. நெக்ஸ்ட் வந்து ஐக்கு பொய் நல்லா இருக்கு. லோக்கி சண்டை கோழி லோக்கி விஷால் லோக்கி கூட நல்லா இருக்காப்புல. விஷால் லோக்கியோட இந்த பக்கத்தில் இருக்க லோக்கி தான் மாஸ்டா இருக்காப்புல. மீசை பார்த்தீங்கல்ல, இப்படி வந்து இப்படி வருது. நைஸ் லோக்கி. 10 தலை லோக்கி. நிஜமாலுமே அந்த மனுஷனுக்கு 10 தலை லோக்கி மாதிரி 1008 கெட்டப்ப அங்கிட்டு இங்கிட்டு போட்டு வச்சிருக்கீங்க. இருந்தாலும் நல்லா இருக்கு. 10 தலை நோக்கி நைஸ். என்ன தாடி மட்டும் இங்கே சேவ் பண்ணி அதை அப்படியே விட்டா இப்படி தொங்கும்ல, அந்த மாதிரி தொங்கிட்டு நல்லா இருக்கு. வருத்தப்படாத லோக்கி சங்கம் நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி வச்சிடலாங்க. செம்மையா இருக்குல்ல, வருத்தப்படாத லோக்கி சங்கம். மீசைய முறுக்கு லோக்கி நல்லா இருக்கு. நான் சொன்னேன்ல, மீசை எடுத்தா அந்த மனுஷனுக்கு சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, மூட்டு அழகா இருக்காப்லிங்க. ஆண்களுக்கே பிடித்த ஒரு மனிதன் லோகேஷ் கனகராஜ். யாரா இவர்கள், எங்க இருந்துடா வந்திருக்கிறார்கள்? இதெல்லாம் நான் சும்மா சொல்றேங்க. இந்த மனுஷனை இதெல்லாம் வச்சுட்டு சொல்லலை, சும்மா ஃபன்னுக்கு சொல்றேன், அவ்வளோதான். இருந்தாலும் மீசை எடுத்தா மனுஷன் செம்மையா இருக்காப்ல. அன்னியன் லோக்கி கனகராஜ். அன்னியன் லோக்கி இதில் மீசை எடுக்கல, அதனால நல்லா இல்லை மனுஷன். இதில் அன்னியன் கெட்டப்பு இங்கே மேலே இருக்கோ. இது பெருசா இல்லைங்க. சந்திரமுகி கனகராஜ், சந்திரமுகி லோக்கின்னு வச்சுக்கலாமா. தலைவர் கெட்டப் நல்லா இருக்கா. அதை விட கொஞ்சம் சைடில் பாருங்களேன். கியூட் லோக்கி ஃபேஸை கொஞ்சம் ஒரு மாதிரி குண்டா இருக்க மாதிரி இதில் வச்சோம்னா மனுஷன் க்யூட்டாக இருக்காப்புல. சந்திரமுகி லோக்கி தான் இதை தூக்கி காஞ்சனாக்கு போட்டுருக்கலாம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி டெரராக இருக்கு. கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வருது. ஓ மை காட். லோக்கி ஆல்வேஸ் யூ வாண்ட் கியூட் லோக்கிஸ். 1001 லோக்கி. இதை போட்டு நான் எதுவுமே படிக்க மாட்டேன், நானாக தான் பேர் வைக்க போகிறேன். 1001 லோக்கி. 1001 லோக்கி நல்லா இருக்கு. நான் சொன்னேன்ல மனுஷன் நல்லா இருப்பாப்புல மீசை எடுத்தான்னு. லோக்கி கார்த்திகிட்ட எனக்கு தெரிஞ்சு லோக்கி ஃபேஸ் போட்ட மாதிரியே அப்படியே தான் இருக்கு கார்த்திக். ஆனால் நல்லா இருக்கு.
அம்புலி. அம்புலிலாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது எப்பேற்பட்ட படம் தெரியுமா? ஏன் அது பாட்டு வரமாட்டேன்னு ஒரு மாதிரி நானே ஒரு மாதிரி. அதெல்லாம் அம்புலியெல்லாம் சரியான படம். எப்பா சிறுசுலாம் பார்க்கும்போது பயமா இருக்கும். அம்புலி லோக்கி நைஸ். எல்லாமே நல்லா இருக்கு. நான் சொல்லல அம்புலி மாமா. ஏன் அம்புலியை விட்டாங்க? அந்த கண்ணு தான் லோக்கியோட கண்ணு. அது வேலை ஒரு வேலைக்கு இருக்குமோ? இருக்கும் இருக்கும். அவ்வளோதாங்க, இதெல்லாம் முடிஞ்சு. இப்போ நான் எதை நம்ம ரேங்கிங் பண்ண போறோம்னா, இருக்கிறதுலே தி பெஸ்டான லோக்கி அந்த இதுதான் லோக்கி பாயோட. அது எல்லாத்தையும் இப்போ ரேங்க் பண்ண போகிறோம். மொத்தம் எத்தனை வச்சுக்கலாம்? ஒரு 4 வச்சுக்கலாமா? ஒன்று வந்து பெர்ஃபெக்ட், இது லோக்கியோட பெர்ஃபெக்டாக இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறம் 2வது என்ன வச்சுக்கலாம்? ஓகே, இது ஒன்று நிஜமாலுமே நல்லா இருக்கு. சரி, லோக்கிக்கு நல்லா இருக்கு, லோக்கி பாய்க்கு நல்லா இருக்கு. 3வது வந்து ஓகே, பெருசாக இல்லை இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கலாம். 4வது வந்து இது லோக்கிக்கு போட்டிருக்கவே கூடாது, நல்லாவே இல்லை. அந்த மாதிரி நல்லா இல்லை, லோக்கி இருந்தாலே நல்லா இருக்கும். இது வந்து ஓகே. ஓகே மீன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து போதி லோக்கி இல்லை, போதி தர்மா லோக்கி நல்லா இருக்குது. வேற எந்த லோக்கி? இதில் எது ஃபஸ்ட்டு போடுறது? ஃபஸ்ட்டு வந்து பக்காவான ஒரு சிக்கிச்சுன்னா அந்த ரெட் ஜெட்டி லோக்கி, அதுதான் ஃபஸ்ட்டு. அமைதியாக பாருங்க, நீ அமைதியாக இருக்கு. ஃபஸ்ட்டு அந்த ரெட் ஜெட்டி லோக்கி, அதுதான் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் நோ ஒன்லி ரெட் ஜெட்டி லோக்கி. அதுக்கப்புறம் இன்னொரு அந்த குழந்தை ஃபேஸ் லோக்கி ஒன்று இருக்கும். நான் சொன்னேன்ல லோக்கி பாய், நீங்கள் குழந்தை பாய். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டில் இதெல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் அந்த ரெட் ஜெட்டி ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை ஃபேஸு, அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன லோக்கி மாமா. அதுக்கப்புறம் துராந்தர் ஒரு இதில் வந்து அந்த லோக்கி வருவாப்புல, அந்த லோக்கி கூட ஓகே தான். அதில் அந்த என்ன கெட்டப்பு ஒருத்தான இவன் துராந்தரோட மாமனார் இருப்பாங்க, அந்த கெட்டப்பில் லோக்கி வருவாப்புல, அதுவும் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் இந்த லோக்கி சூப்பர். இதுவும் ஃபஸ்ட்டு தான். மொத்தம் எத்தனை? ரெட் ஜெட்டி, அந்த குழந்தை, அதுக்கப்புறம் இது இந்த துராந்தரில் அந்த பாய் லோக்கி ஃபஸ்ட்டு. வேற யாரு? சுதாகர் கோபி, சுதாகர் லோக்கி சுதாகர். இவங்க 2 தூக்கி ஃபஸ்ட்டில் போடுங்க, ஏன்னா க்யூட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி இது நல்லா இருக்கு. கிஃப்ட் நேம் வந்து ப்ளீஸ் லோக்கி க்யூட்டாக இருக்காப்ல மனுஷன். என்னை விட்டுருங்கடா போலாங்க, என்ன விடாதீங்களா, போட்டு புலங்க. ப்ளீஸ் லோக்கி வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் 2வது லியோ 2 தலைவா, லியோ 2 பண்ணலாம், அந்த லோக்கி வாஸ் நைஸ். வேற எந்த பயனும் இல்லை. அந்த லோக்கி வந்து ஓகே, நான் செகண்டில் போட்டுறேன். அதுக்கப்புறம் இது நல்லா இருக்குது, தலைவர் வயசுக்கு கூட நல்லா இருக்குங்க லோக்கிக்கு. ப்ளீஸா கண்ணா, அந்த லோக்கி நல்லா இருக்காரு. வேற இது என்ன கொஞ்சம் எனக்கே லைட்டாக பயமாக இருக்கு. ஏன் அப்படி பண்ணுறீங்க? லோக்கிக்கெல்லாம் இந்த லேடி கெட்டப்லாம் லோக்கி லேடி கூட செம்மையாக இருப்பாப்புல, இதெல்லாம் தப்பு. நேம் வந்து ஆங்கிரி லோக்கிலாம் நான் 4லேயே போடுறேன், 4லேயே போடுவோம். உளராதடா லோக்கி பாய், உளராதீங்க பாய். இது வந்து இது ஓகே தான்.
இது கெட்டப் வைஸ் நல்லா இருக்கு. இதை வந்து 3ல் போட்டுருவோம். அதுக்கப்புறம் கம்பேக். இது ஃபேஸ் நல்லா இருக்கு, நல்லா இல்லை பெருசாக இல்லை, இது 4 தான். அதுக்கப்புறம் சிங்கம் ஃபாதர் லோக்கி கூட ஓகே, ஆனால் பெருசாக லோக்கி மாதிரி இல்லை, தெரியுதா? இதை நான் 3ல் போடுறேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இதுவும் 3 தான். லெட் ஹிம் குக். இதுவும் 3 தான். இது பெருசாக எனக்கு லோக்கி மாதிரி தெரியல. நான் பேசாமல் செத்துறவா ஜி, இப்படிலாம் இறங்கக்கூடாது, நீங்கள் சும்மா இருங்க. வேற என்ன லோக்கி போகிறது? எல்லாமே நல்லா இருக்கே. சந்திரமுகியில் அந்த ஒரு லோக்கி பார்த்தோம்ல, அவரையும் தூக்கி ஃபர்ஸ்ட்டில் போட்டுருவோம். வேற இது என்ன லோக்கி பாய், இதை சாட்டை லோக்கி சாட்டை. ஏதோ இவங்களை தூக்கி எங்கே போடலாம் நீங்களே சொல்லுங்கள், எங்கே போடுறது? 2ல் போட்டுருவோமா? சரி, 2ல் போட்டுருவோம். திரிசா லோக்கி திரிசா. இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. மீசையை மட்டும் கொஞ்சம் எடுத்துருந்தா ஃபர்ஸ்ட்டில் போட்டிருப்பேன், எடுக்காத கண்டிக்கு 2வதுல போடுறேன். சரி, ஓகே. எனக்கு கிடைச்சது கொஞ்சம் தான். எவ்வளவு ஆக்சுவலாக இன்னும் நிறையா இருக்குது. அதை பண்ணால் வீடியோ இன்னும் பெருசாக போயிட்டே இருக்கும், எண்ணிங்கே இருக்காது, அந்தளவுக்கு மீம் இருக்குது. ஆனால் எனக்கு கிடைச்ச கொஞ்சம் இதை வச்சு நான் ஏதாவது எடுத்திருக்கேன். பார்ப்போம், இன்னும் நிறையா கிடச்சிதுன்னா மனுஷனை வச்சு இன்னும் ஜாலி பண்ணும். இப்போவும் நான் சொல்கிறேன் பாய், நீங்கள் மீசை எடுத்தால் பயங்கரமாக இருக்குது பாய், நல்லா இருக்குது பாய். இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம். இப்போ நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஹெட்ஃபோனை காதில் மாட்டிட்டு அப்படியே ஒரு நல்ல பாட்டு போட்டு படுத்துடும், ஒரு மெலோடி சாங்கை போட்டு படுத்துடும். மண்டைக்குள்ளே எத்தனையோ ஓடிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே டாப்னு ஃப்ளாட் ஆகிடும், எதுவுமே இருக்காது. ஒரு மாதிரி அப்படியே ஒரு அலை மாதிரி அழகாக இருக்கும். அதை நீங்களும் ஃபீல் பண்ணி பாருங்கள். டாட்டா, பை.